ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கலக்கல் குடும்பம் ஸ்டோரியில் இன்னொரு ஃபேமிலியாக உங்களோட வந்து ஜாயின் பண்ண போகிறோம். என் பேர் ராமசாமி, என் ஒய்ஃப் பேர் லட்சுமி, என் பையன் பேர் வந்து கார்த்திக், பொண்ணு பேர் மீரா. நான் ஏன் இவ்வளோ கோவமாக பேசுகிறேன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் நடக்கிற கூத்தை நீங்களே வந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னங்க பண்றீங்க? என்ன இந்த மனுஷன் நம்ம கூப்பிட என்ன கேட்காம உட்காந்துருக்காரு? ஏதோ சிந்தனையில இருக்காரு. என்னன்னு கேட்போம். என்னங்க என்னங்க நான் கூப்பிடுறது கேக்குதா கேட்கலையா உங்களுக்கு? என்ன கூப்பிட என்னன்னு கேட்காம உட்காந்துருக்காரு? யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் கூப்பிட கேக்குதா கேட்கலையா? என்ன இந்த மனுஷரு என்ன எதுக்கு கூப்பிட்ட? என்னை தான் இந்த வீட்டில் யாரும் ஒரு மனுஷனா கூட மதிக்கிறது இல்லைல்ல. வந்து என்னங்கன்னு ஒன்னுங்கன்னு அப்படியே ஐஸ் வைக்கிறா. கையேற்றி போதா? என்னையாச்சு உமக்கு? நல்லா தானே இருந்தீரு, என்ன திடீர்னு? நான் இந்த வீட்டில் ஒரு மனுஷன், உனக்கு புருஷன், உன் பிள்ளைங்க 2 பேத்துக்கு அப்பே. அது ஞாபகம் இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை? அதுக்கு என்ன பண்ணணும்ங்கறீரு? அம்மா என்னையா சொல்லு. பாரு, உன் பிள்ளை கூட வந்து அம்மானு உன்னே தான் கூப்பிடுறான். அம்மா அம்மா என்னம்மா ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குது? வைஃபை யாரும்மா ஆஃப் பண்ணது? அம்மா நானும் அதை கேட்கதாம்மா வந்தேன். ஃபோன் ஒர்க் ஆக மாட்டேங்குதுமா, நான் வீடியோ பார்க்கணும்மா. என்னம்மா நீங்கள் ஒய்ஃபை யாரும்மா ஆஃப் பண்ணது? கேட்டீரா? வைஃபை ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. கேட்டா இபி பில் ஏறுதுன்னு சொல்றீங்க. நீங்க ஆஃப் பண்ணாப்புல இபி பில் எகுறாதா? இதுல 2 வீட்லயே இருக்காதுங்க வைஃபை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா. அப்போ இந்த வீட்டில் யாருக்குமே நான் முக்கியம் இல்லை, நம்ம வீட்டில் இருக்க ஒய்ஃபை தான் முக்கியம். யோ இந்த வீட்ல நீர் முக்கியம் இல்லன்னு யாரையா சொன்னது? எதையாவது கண்ணை மூடிக்கிட்டு பேசாதய்யா. அவங்க 2 பேத்துக்கும் வைஃபையை போட்டு விட்டேன்னா அவங்க ஃபோன் பார்த்துட்டு இருப்பாங்க. நான் என் வேலையை பார்ப்பேன், நீ உன் வேலையை பார்ப்ப. தேவையில்லாத வேலை பார்க்காதய்யா. இனிமேல் இந்த வீட்டில் நான் இருக்கலடி, நான் என் தங்கச்சி வீட்டுக்கு போகிறேன். ஏடி சத்யா, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடி? தங்கமரி ஃபோன் பண்ணாடி. ஏடி சொன்னாங்க தங்கமரிக்கா இங்க வர சொன்னேன். பூமாரிக்கு அஜய்க்கு லீவ் விட்டுட்டாங்கல்ல, இங்க கூட்டிட்டு வர மாட்டாங்க. இல்லைன்னா நம்ம போவோம்னா அம்மா வேற விட மாட்டேங்கிறா. ஏன் அஜய் இங்க இருந்து ஒரு பூ தூக்கிட்டு வந்திருக்கானாடி. தூக்கிட்டு வந்து அதுக்கு பூமாரின்னு வேற பேர் வச்சிருக்கானா. ஒரே ரகலன்னு சொல்லிட்டு தங்கமரி ஃபோன் பண்ணா. செம்ம காமெடியா இருக்காண்டி. நம்ம போக மாட்டியாங்க? போலாண்டி. அம்மிட்ட கேளுடி, போவோம். ஆசை தோசை ஒண்ணு என்ன போய் கேளும்பாலே. நீ போய் கேளு. சீவா நீ போய் கேட்டா கேளு, கேட்காட்டி இரு. நானும் கேட்க மாட்டேன், எனக்கெல்லாம் தேவையில்லையே. ஏட்டி ஆரம்பிச்சிட்டீங்களா? வெளியே வரையும் சவுண்டு கேட்குதுடி. இந்த வேகாத வெயில்ல கடைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. இவளுக வேற வீட்டுக்குள்ள கத்திட்டு கிடக்காளுங்க. ஏடி சத்யா, அம்மா ட்ரெஸ் பாருடி, அம்மா ஹேர் ஸ்டைல பாருடி, பயங்கரமா இருக்குடி. ஏண்டி அம்மா ட்ரெஸ்ஸுக்கு அம்மா ஹேர் ஸ்டைலுக்கு என்னடி குறை? என்ன ஆளே கொஞ்சம் குண்டா இருக்கா, கொஞ்சம் ஸ்லிம்மா இருந்தா அழகா இருக்க முடியும். அடி சந்தடி சாக்குல அக்காளுங்க வச்சு என்னைய ரொம்ப கலாய்க்கிறீங்கடி. இந்த விஷயம் எங்க அண்ணனுக்கு என் அக்காளுக்கும் தெரிஞ்சிச்சு, உங்களை கொன்றுவாங்க பார்த்துக்கோ. அம்மா எப்ப பார்த்தாலும் எங்க அக்கா எங்க அண்ணன்னு சொல்லிட்டே இருக்கேம்மா. ஒரு நாளைக்கு உன்னோட வாழ்க்கையின் வரலாறை பத்தி சொல்லுமா. நம்ம உட்காந்து விடிய விடிய பேசுவோம்மா. நல்லா ஜாலியா என்டர்டைன்மெண்டா இருக்கும்மா. ஏம்டி நானும் எங்க அக்காலும் உங்களை மாதிரி அடிச்சுக்கவே மாட்டோம்டி. அவ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவ இல்லன்னு ஒன்னா இணைப்பிரியாம இருப்போம்டி. அதை விட எங்க 2 பேத்தையும் எங்க அண்ணன் அவ்வளோ நல்லா பாத்துக்குவான், தெரியுமாடி உங்களுக்கு? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நம்ம கலக்கல் குடும்பம் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த பெல் பட்டனை